காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யுஏஇ அணி எதிரான எங்கள் வெற்றிக்கு இதுதாங்க காரணம். இந்த வரலாற்று சாதனை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக எந்த அணி வந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், இந்த ஆசிய கோப்பையை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அது வரலாற்று வெற்றி குறித்தும் அது மட்டும் இல்லாமல் எந்த அணி வந்தால் நாங்கள் வெல்லுவோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் வெற்றி குறித்து என்ன சொன்னார், இந்திய அணி ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்காங்க, அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நேற்று பார்த்திங்கன்னா யூஏ அணியை பொட்டலம் கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம இந்திய அணி வீரர்கள். ஏன்னா வெறும் 58 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டு அத்தை பார்த்தீங்கன்னா அதிரடியாக 4.3 பால்லே சேஸ் பண்ணி வெற்றி பெற்றாங்க, வரலாற்று சாதனை பெற்றாங்க. வெற்றி குறித்து சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. ஏஷியா கப்பில் முதல் T20 நான் கேப்டனாக வந்து வெற்றி பெற்றிருக்கேன். இந்த வெற்றி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக யூஏ அணி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் எங்கள் பந்து வீச்சு தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க ரொம்ப வீழ்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது எங்களுக்கு முதல் படி தான். அடுத்தடுத்து வர போட்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த ஏஷியா கப்பை நாங்கள் தான் வெல்லுவோம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எந்த அணி வந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். முதல்ல எங்கள் ரசிகருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த போட்டிக்கு நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காரு. அடுத்த போட்டி யார் கூட பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தான் கூடங்க. ஏஷியா கப்பில் இரண்டாவது போட்டி பாகிஸ்தான் எதிர்கொள்வது. நிறைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குங்க அந்த போட்டி. ஆனால் இந்த போட்டி குறித்து சொல்லி அவனுங்க வெறும் 4.3 பால்லே 60 ரன் அடிச்சிட்டாங்க. 58 தான் டார்கெட்டு, 4.3 பால் ஒரே விக்கெட் இழப்புக்கு செமையாக அடிச்சிட்டாருங்க. நம்ம கில்லும் அப்புறம் சூரியகுமார் ஏதோ நாட் அவுட். நம்ம வைக்கும்போது அபிஷேக் சர்மா அதிரடியாக ஒரு 30 ரன் அடிச்சுட்டு போயிட்டாருங்க. இந்த வெற்றி மூலம் இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்தடுத்த போட்டி விளையாட தெரியுங்க. இந்த குரூப் ஸ்டேஜ் 4 சூப்பர் 4க்கு யாருக்கு தேர்வாக போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த லீக்கில் பார்த்தீங்கன்னா 3 போட்டி இருக்குது. 3ல் 2 ஜெயிச்சா கண்டிப்பாக சூப்பர் 4க்கு குவாலிஃபைட் ஆகிடலாம் ஏஷியா கப்பில். அதனால் இந்திய அணி இன்னும் ஒரு போட்டி ஜெயிச்சா போதும். அடுத்து பாகிஸ்தான் கூட, அடுத்து ஓமன் கூட ஒரு போட்டி இருக்குது. கண்டிப்பாக இதில் ஈஸியாக இந்திய அணி வெற்றி பெற்றுதான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றி குறித்து. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக சவால் வெட்டியிருக்காரு நம்ம சூரியகுமார் யாதவ். அடுத்த போட்டிக்கு வெயிட்டிங் சொல்லியிருக்காரு, அதாவது பாகிஸ்தான் கூட. உங்களோட கருத்துக்கள், இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதா, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். பாகிஸ்தானில் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனால் நல்லாயிருக்கும், உங்களோட கருத்தை கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.